சமீபத்தில் தாவேக்காவோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தாரு. முதல்ல இந்த 2 ஆண்டுகள் நிறைவடைந்தாங்க இல்லையா? இவர்களுடைய செயல்பாடுகளை ஒரு முன்னாள் நிர்வாகியை நீங்க எப்படி பார்க்குறீங்க இது? இப்ப 2 ஆண்டுகள்ன்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 730 நாட்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நீங்க கணக்கு போட்டா கூட கிட்டத்தட்ட 17,520 மணி நேரம் வந்திருக்கு. ஹானஸ்ட்டா அவருக்கு அவ்வளோ நேரம் கிடைச்சிருக்கு. அதை எவ்வளோ ஆக்டிவா நம்ம ஒர்க் பண்ணணுன்றது அவர் சீர்தூக்கி பார்க்கணும். 2 போராட்டங்கள் தான் பண்ணியிருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாரு. மக்களே போய் சந்திக்கவே இல்ல. அப்படியே அந்த வேன்ல இருந்து அப்படியே பேசிட்டு போனாங்க. அனுமதி இல்லைன்னு சொல்லலாம். தடையை மீறி அவர் இறங்கி அந்த இடத்துல போயிருந்தா அது வேற மாதிரி களம் மாறியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, 3 மாசத்துல இதுக்கு தீர்வு கிடைக்கலன்னா, இந்த பரந்தூர் மக்களை அழிச்சுக்கிட்டு நான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை முற்றுகையிடுவேன்னு சொன்னார். இந்த விஜய் சொல்றான், நோட் பண்ணி வச்சுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பரந்தூர் பத்தி எங்கேயும் பேசவும் இல்ல. அந்த ப்ராசஸ் எதுவும் நடக்கல இல்லையா? இல்ல சொல்றேன், அவர் சொன்னதை சொல்றேன் நான். இன்னமும் அது நிலுவையில தான் இருக்கு. அது மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் அவர் சைலண்டாக இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும். தமிழக அரசாங்க பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ண போது கிளியரன்ஸ் வாங்கி அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. ஸோ அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் காவல் மரணத்துக்கு எதிராக பேசினார். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கு. அந்த நிகிதா தான் அந்த பணமே நகையே திருடு போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு குரல் கொடுத்த விஜய் இன்னைக்கு குரல் கொடுக்கவே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.